வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்காசியில் இருக்க திருமலை கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். நாம் எதற்காக இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாம் இந்த மலைக்கு மேலே போய் இந்த மலை யாரால் எதற்காக கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருமலை கோயில் அப்படிங்கிறது யாருடைய ஆலயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, திருமலை குமாரசாமி அப்படின்னு இங்கே அழைக்கப்படுற முருகப்பெருமானோட ஆலயம் தாங்க. இந்த ஆலயம் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற பண்பொழி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த கோயிலை திருவருட்செல்வர் சிவகாமி அம்மையார் அப்படிங்கிறவங்க தான் கட்டியிருக்காங்க. கவிஞர் அருணகிரிநாதரும் அச்சம்புதூர் சுப்பையா அப்படிங்கிறவனும் இவங்களை பற்றி நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. திருமலை கோயில் ஒரு மலை கோயில். இதில் மொத்தம் 625 படிக்கட்டுகள் இருக்குது. இந்த கோயில் நிலத்தில் இருந்து 540 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை சுற்றி நிறைய வயல்களும் தென்னை மரங்களும் இருக்குது. பார்த்தாலே தெரியும். இப்போ நாம் இந்த கோயில் கட்டப்பட்ட காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். திருவருட்செல்வர் சிவகாமி அம்மையார் அப்படிங்கிறவங்க தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அவங்க ஒரு முருகபக்தர். அவங்க நெடுவயல் அச்சம்புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்தவங்க, ஒரு பணக்காரவங்க. அவங்க 1784 1854 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. அவங்க மொத்தம் 70 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. அவங்க கங்கமுத்து அப்படிங்கிற ஒருத்தரை திருமணம் செஞ்சு கொண்டு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்க எல்லா மதத்தையுமே சமமாக பார்த்தாங்க, எல்லா மதங்களையுமே மதித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தைக்கு எதுவுமே பிறக்கலை. அவங்க ஊரில் இருக்க எல்லா குழந்தைங்களுமே தன்னோட சொந்த குழந்தை மாதிரியே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எல்லா மத துறைகளுக்கும் தங்களால் முடிஞ்ச சேவைகளை பண்ணாங்க. ஒரு நாள் வாலர் மஸ்தான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்த புனிதர் அவரோட ஊருக்கு வந்தாங்க. அவர்கிட்ட தங்கள் குழந்தை இல்லாத பற்றி அவங்க சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலை. உங்களோட குலதெய்வமான முருகப்பெருமான் வண்டாடும் பொட்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கார். அவருக்கு கோயில் கட்டி சேவை பண்ணுறதுக்காண்டி தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உறுதி இல்லை. ஒரு நாள் சிவகாமி அம்மையாரோட கனவுல முருகப்பெருமான் தோன்றி இந்த விஷயத்தை அவரும் அதே விஷயத்த சொல்லும்போது இவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா, வண்டாடும் பொட்டலுக்கு போய் அங்கே ஒரு மலைக்கு மேலே ஒரு கோயில் எழுப்ப ஆரம்பித்தாங்க. தங்களோட முழு சொத்தையுமே விற்று தான் இந்த கோயில் அவங்க கட்டினாங்க. இந்த கோயிலுக்கு அந்த காலத்தில் பனைநாரை எடுத்து பனைநாரை யானை மேலே கட்டி அந்த யானையை கல்லை இழுக்க வச்சு மேலே கொண்டு போய் இந்த கோயிலை அமைச்சிருக்காங்க. இதுதாங்க இந்த கோயில் உருவான காரணம் மற்றும் வரலாறு. முன்காலத்தில் திருமலை கோயிலில் ஒரு வேல் மட்டும் இருந்திருக்கு. அந்த வேலுக்கு பூவன் பட்டர் அப்படிங்கிற ஒரு அர்ச்சகர் அபிஷேகம் பூஜையும் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போது முருகப்பெருமான் ஒரு நாள் அவரோட கனவுல தோன்றி, இந்த மலை எனக்கு சொந்தமான மலை, இங்கிருந்து சற்று துறவில் இருக்கிற கோட்டை திரடு அப்படிங்கிற ஒரு இடத்துல எறும்புகள் சாரையாக போகின்ற ஒரு குழியில் என்னோட சிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த பூவன் பட்டர் அங்கேருந்து அரசனான பந்தள மன்னன்கிட்ட இதை பற்றி தெரிவித்து அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. இதை அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு பிறகு சிவகாமி அம்மையார் இந்த இடத்துக்கு வந்து ஆலயத்தை அமைச்சிருக்காங்க. இந்த குளத்தை அஷ்டபத்ம குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது இந்த குளத்தை பூஞ்சுனை அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இலக்கியங்களில் நம்ம படித்த குவளை அப்படிங்கிற ஒரு மலர் இங்கே தினமும் பூத்ததாக கூறப்படுது. அந்த மலரை சப்தகணியர் 7 பேரும் பறித்து முருகனை பூஜை பண்ணதாக சொல்கிறாங்க. பொதுவாகவே சிவ ஆலயங்களில் மட்டும்தான் சப்தகணியர் சிலை இருக்கும். ஆனால் இங்கே முருகன் ஆலயத்திலையும் இங்கே உள்ள தீர்த்தக்கரையில் சப்தகணியர் சிலை இருக்குது. நீங்கள் திருமலை கோயிலுக்கு படி மூலமாக வரலாம், இல்லைனா இங்கே ரோடு வசதி இருக்குது. ஸோ நீங்கள் ரோடையும் யூஸ் பண்ணிக்கலாம். கார் மூலம் பைக் மூலமாகவும் மேலே வந்துக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ கூட தான்.